அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ட்ரக்சரில் 2வது கேள்வி பார்க்க போகிறோம். இது பயாலஜி கேள்வி. ஒளித்தோப்பின் போது ஆக்சிஜன் வாயு வெளிவாரத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் ஒரு பரிசோதனை வந்து செய்கிறாங்க. அப்போ அதில் ஒழுங்கமைப்பு இதில் தந்திரி. இப்போ உங்கள்கிட்ட முதலாவது கேள்வி இதில் கேட்கறே, செயற்பாட்டுக்காக மாணவர் இந்த பின்வரும் பொருட்களை என்னத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு, என்ன காரணம், இந்த பொருட்களை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்காரு. முதலாவது மின்குமிழ். இங்கே மின்குமிழ் என்னத்துக்காண்டி வச்சிருக்கி, இந்த சூரிய ஒளி இல்லாத டைம்லையும் இந்த ஒளியை வழங்குறதுக்கு. அப்போ ஒளிச்சக்தி இல்லாட்டி ஒளியை வழங்குதல், ஒளியை வழங்குதல் இது காரணமாக வரும். கண்ணாடி புனல் என்னத்துக்கு வச்சிருக்கேன்னு கேட்டால், கண்ணாடி புனல் வச்சதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த வாயு வெளியேற்றத்தை தெளிவாக அவதானிக்கிறதுக்கு. இல்லாட்டி இன்னொன்று நம்ம தானே இந்த வாயு சேகரிக்கிறது இலகுவாக்குறதுக்கு. எப்படி என்றால், இந்த கண்ணாடி புனலுக்கு மேலே பரிசோதனை குழாயை கவுட்டு வச்சிருக்கேன் நாமே, இல்லாட்டி இந்த கண்ணாடி புனல் இல்லாட்டி பரிசோதனை குழாயை கவுட்டு வைக்கிற கஷ்டம், அந்த வாயுவை சேகரிக்கிற கஷ்டம். அப்போ வாயு சேகரிக்கிறத இலகுபடுத்துறதுக்காக வேண்டிங்கிறது சொல்லலாம். சரியா? அப்போ எழுதலாம் தானே, வாயுவை தெளிவாக இனங்காணவும் சேகரிப்பதை இலகுவாக்கவும், அது இலகுவாக்குதல். இப்போ அடுத்த 2வது கேள்வியில் சொல்றாரு, பச்சை தாவரங்களில் நடைபெறும் 2 உயிர் தொழிற்பாடுகளுக்கான இரசாயன சமன்பாட்டை கட்டியெழுப்புவதற்காக பயன்படுத்திய ABCDE எனும் 5 அட்டைகள் கீழே தரப்பட்டுள்ளன. A வந்து கார்பன் டை ஆக்சைடு, B வந்து ஆக்சிஜன், C வந்து H2O, D வந்து குளுக்கோஸ், E வந்து ATP. இப்போ உங்கள்கிட்ட இதை வச்சுட்டு அடுத்த கேள்வி கேட்காரு, ஒளித்தோப்புக்கான இரசாயன சமன்பாட்டை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய அட்டைகளின் எழுத்துக்களை வெற்றிடங்களின் மீது எழுதுக. அப்போ ஒளித்தோப்புக்கு தாக்கியா யார் பயன்படுற, கார்பனீரொட்சைட்டும் நீரும். அப்போ கார்பனீரொட்சைட்டுக்கு A, நீருக்கு வந்து C. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க, A, இந்த இடத்துல C. அடுத்தது அம்புக்குரிய போட்டு மேலே ஒளி பச்சையாக அவர் தந்துட்டாரு. விளைவு என்ன வரும், குளுக்கோஸும் ஆக்சிஜனும் வரும். அப்போ குளுக்கோஸுக்கு வந்து D, ஆக்சிஜனுக்கு வந்து B. அப்போ இங்கே என்ன வரும், குளுக்கோஸ் D, ஆக்சிஜன் வந்து B. அப்போ இதை நிரப்பிடுவீங்க. மேற்படி அட்டைகளை பயன்படுத்தி எடுத்துக்காட்டக்கூடிய மற்றைய உயிர் தொழிற்பாடு. இதே விஷயத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஏடிபியும் தந்து வரைக்கும் நம்மகிட்ட. அப்போ ஏடிபியையும் போட்டு சுவாச தாக்கத்தை நம்ம காட்டலாம். சுவாச தாக்கம் எப்படி வர, குளுக்கோஸ், சரியா, குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் தாக்கம் முடிஞ்சு என்ன வரும், கார்பனீரொட்சைடு அதோட நீர் ப்ளஸ் ஏடிபி, சக்தி வந்து ஏடிபி வடிவத்தில் வரும். இதுதான் சுவாச தாக்கம். சரியா? அப்போ இதை நாம் காட்டலாமா இல்லையா, அந்த தொழிற்பாடு எண்ணெய் தான் கட்டுக்காரு. தாக்கத்தை எழுதுங்கன்னு சொல்லல, தொழிற்பாடு எண்ணெய். அப்போ தொழிற்பாடு வந்து சுவாசம். அதுவும் என்ன சுவாசம், நம்ம 2 வகையான சுவாசம் படிச்சிருக்கோம். ஒன்று காற்றினுடைய சுவாசம், இன்னொன்று காற்று சுவாசம். இங்கே ஆக்சிஜன் பயன்படுறதுனாடி நம்ம என்னத்தை காட்டலாம், காற்று சுவாசம். சரியா, காற்று சுவாசம். இதுக்கு விட காற்று சுவாசம். அப்போ எவ்வளவும் இதுக்குள்ளே வருது. இப்போ அடுத்தது பி பார்ட். அப்போ ஏ பார்ட் இந்த பரிசோதனையோட முடியுது. ஒளித்தோப்பில் ஆக்சிஜன் வெளிவாரத்தை பற்றி பார்க்குறதோட முடியுது. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா பி பார்ட்டில் அங்கியல் கொண்டுள்ள இயல்புகள், பாகுபாட்டு மட்டங்கள், அடுத்த சில விலங்குகள பெயர்கள் தந்துட்டு இந்த கீழே இருக்கிற அட்டவணையை உங்களை நிரப்ப சொல்லியிருக்கா. முதலாவது பார்ப்போம். இயல்புகளில் உருமாற்றத்தை காட்டக்கூடியது பாகுபாட்டு மட்டங்கள். அப்போ பாகுபாட்டு மட்டங்களுக்குள்ளே பாருங்கள், பூக்குந்தாவரம், பூக்கா தாவரம், அனலிடா, அம்ஃபிபியா இருக்கு. அப்போ இதில் உருமாற்றத்தை காட்டக்கூடிய அங்கே கூட்டம் வந்து என்ன, அம்ஃபிபியா. அப்போ ஏயில் என்ன வரும், அம்ஃபிபியா வரும். இப்போ அதுக்குரிய அங்கிய பியில் லோன்னாங்க. அப்போ அம்ஃபிபியாக்குரிய அங்கி யார், தவளை. அப்போ தவளை.
தவளை. அடுத்தது வருவோம். உடல் துண்டங்களால் பிரிக்கப்பட்டிருத்தல். அது பாகுபாட்டு மட்டும் அவர் தந்துட்டார் அனலிடா. அப்ப அதுக்குரிய அங்கி. அதுக்குரிய அங்கி யார் இதுல? அனலிடாக்குரிய அங்கி மண்புழு. சரியா? மண்புழு. துண்டப்புழுன்னு நாம சொல்றேன். உள்ளும் வெளியும் துண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப மண்புழு. மண்புழு. அடுத்தது அங்கிக்கு மடுப்பனை தந்திருக்காரு. அப்ப நாம உடனே பார்க்கணும், மடுப்பனை வந்து எந்த கூட்டத்துக்குள்ள வரும்னு பார்க்கணும். பாகுபாட்டு மட்டும். எந்த கூட்டம்? பூக்கா தாவரம். மடுப்பனை வந்து பூக்குறல்ல. அப்ப பூக்கா தாவரம். பூக்கா தாவரம். சரியா? அப்ப பூக்கா தாவரத்துக்குரிய இயல்புக்குள்ள இதுக்குள்ள பார்த்தோம்னா கீழே இருக்கிற 2 இயல்பும் அவர் தந்துட்டாரு. மிச்சம் இருக்கிற இயல்பு என்ன? வித்துக்களை தோற்றுவித்தல். இது ஒரு பூக்கா தாவரம் தான். ஆனா என்ன செய்யும்? வித்துக்களை உருவாக்கும். வித்துக்களை உருவாக்கும். அதனாடி இவரை சொல்லுவோம் வந்து என்ன? வித்துக்கள் சூழலுக்கு திறந்த மாதிரி இருக்கும். அதனால இவரை வித்து மூடி இழி. மூடி இலின்னு சொல்லுவோம். மூடி இலி. வித்து மூடப்படாம சூழலுக்கு திறந்த நிலையில காணப்படும். சரி, அதுபோல ஜிம்னஸ்பம் சொல்றேன். அவ மடுப்பனையோட இன்னொரு ஆள் யாரு வருவா? சைக்கஸ். சாரி, மடுப்பனை தான் சைக்கஸ். இன்னொன்று பைனஸ். சரியா? பைனஸ் வரும். சைக்கஸும் பைனஸும். அப்போ எவ்வளோ பி பாட்டுக்குள்ள வரும். இப்போ அடுத்தது, அப்போ இது பாகுபாடோட சம்மந்தப்பட்டு வந்துருச்சு. சரியா? விலங்கு, தாவர விலங்கு பாகுபாடோட. இப்போ சீக்கல்வி மாப்பொருள் மீது அமிலேச நொதியத்தின் தொழிற்பாட்டை எடுத்துக்காட்ட மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது மாப்பொருள் கரைசலுக்கு அமிலேசு கரைசலின் சிறிதளவு சேர்க்கப்பட்டு கலவை தயாரிக்கப்பட்டது. பின்னர் அதற்கு ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் அயோடின் கரைசலின் சில துளிகள் வீதம் சேர்க்கப்பட்ட போது ஏற்பட்ட நிறமாற்றம். அப்போ இது வந்து என்ன? நம்ம அந்த அமிலேச நொதியத்தில் தொழிற்பாட்டை பார்க்கறதுக்கு செய்கிற பரிசோதனை. அப்போ இதில் நாம் என்ன செய்வோம்? மாப்பொருளையும் அமிலேசையும் ஒன்றா சேர்த்துருவோம். சேர்த்து போட்டு அந்த குறிப்பிட்ட நேர இடைவெளிகளில் ஒரு துளியாக விட்டு விட்டு என்ன செய்வோம்? அதோட அயோடினை சேர்ப்போம். அயோடினை சேர்த்து வார நிறமாற்றத்தை பார்ப்போம். அயோடின் நிறம் வந்து என்ன? கபிலம். சரியா? இப்போ இந்த அட்டவணையில் பாருங்க, 5 நிமிஷத்தில் நீளமாக மாறுது, 10 நிமிஷத்தில் நீளமாக மாறுது, 15 நிமிஷத்தில் நீளமாக மாறுது. சரியா? அப்போ நாம சொல்லலாம் வந்து என்ன? 15 நிமிஷம் மட்டுக்கும் இதுக்குள்ள மாப்பொருள் இருக்கி. அயோடின் நீளமாக மாறுற யாருக்கு? மாப்பொருளுக்கு. அப்போ இந்த 3 சந்தர்ப்பத்திலே 15 நிமிஷம் மட்டுக்கும் மாப்பொருள் இருக்கி. சரியா? இங்கே வந்தோம்டா 20 நிமிஷத்தில் கபிலமாக போயிடுச்சு. அப்போ கபிலமாக இருக்கிறது கபிலமாகவே இருக்கி நீளமாக மாறலைன்னா அங்கே மாப்பொருள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ 20வது நிமிஷத்துக்கு பிறகு இங்கே என்ன சொல்லலாம்? நாம மாப்பொருள் இல்லை, மாப்பொருள் இல்லைங்கிறது சொல்லலாம். இப்போ கேள்விக்குள்ளே வருவோம். 25 நிமிடங்களின் பின்ன தோன்றும் நிறத்தை அட்டவணையில் குறிக்கும். மாப்பொருள் இல்லவா? அப்போ மாப்பொருள் இல்லையேண்டா அப்போ இங்கே என்ன வரும்? கபிலம் தான் வரும். கபிலம். உருவில் ஏ என காட்டப்பட்டுள்ள உபகரணத்தை பெயரிடுக. ஏ வந்து இந்த துளி எடுத்து போடுறது. இங்கிலீஷால சொல்ற வந்து என்ன? ட்ரொப்பர்ன்னு சொல்றேன் இங்கிலீஷால. தமிழால் இதுக்கு பேர் என்ன? நம்ம ஏற்கனவே அந்த பாஸ் பேப்பர் பார்க்கக்குள்ளேயும் பாஸ் பேப்பர்லேயும் மாடல் பேப்பரில் ஒருத்தர வந்திருக்கு இந்த கேள்வி. சரியா? அப்போ ஒரு தடவை நான் பார்த்து நான் சொல்லி தந்தது பேர் என்னன்னு சொல்லி. என்ன பேர்? துளிப்பான். சரியா? துளிப்பான். அப்போ ட்ரொப்பருக்கு தமிழ் பேர் துளிப்பான். நீங்கள் ட்ரொப்பர்ன்றனாலும் சரி, துளிப்பான்ன்றனாலும் சரி. இப்போ அடுத்து 3வது பின்வரும் அவதானிப்புகளுக்கான காரணங்களை குறிப்பிடுக. 10 நிமிடங்களில் நீல நிறம் காணப்படும். என்ன காரணம்? மாப்பொருள் இருக்கு. அப்பொழுது இங்கே என்ன? மாப்பொருள், மாப்பொருள் காணப்படல், மாப்பொருள் காணப்படல். 20 நிமிடங்களில் கபில நிறம் தோன்றுதல். மாப்பொருள் வந்து என்ன? மாற்றம் அடைந்துள்ளது. என்னையா மாறும்? மோல்டோஸா மாறுற. அப்போ மாப்பொருள் மாற்றம் அடைந்துள்ளது. நீ சும்மா மாற்றம் அடைந்துள்ளதுனாலும் சரி, இல்லாட்டி மாப்பொருள் முழுவதும் மோல்டோஸாக மாற்றம் அடைந்துள்ளதுனாலும் சரி. 20 நிமிடங்களுக்கு பின்னர் கரைசலில் உருவாகியுள்ள புதிய சேர்வை யாதுன்னு கேட்டிருக்காரு. என்ன சேர்வை? மோல்டோஸ். அதான் நம்ம சொல்றோம். என்ன செய்யுது? இது மாறுது. மாப்பொருள் வந்து மோல்டோஸா மாறுதுன்னு சொல்றோம். அப்போ மோல்டோஸு. சரியா? மோல்டோஸுவா? மோல்டோஸ். மேற்படி செயற்பாடுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊக்கி. அப்போ மாப்பொருளை மோல்டோஸா மாத்திரால் தான் இந்த ஊக்கி.
யாரு? அமிலேஸ். அமிலேஸை தானே நம்ம போடுறோம். அந்த நொதியம் தான் என்ன செய்யும்? இந்த தாக்கத்துக்கு முக்கிய தொழிற்படும். அப்ப அமிலேசு. அப்ப இவ்வளவும் இந்த மாப்பொருள் அமிலேசு நொதியத்துல தொழிற்பாடு சம்பந்தப்பட்ட பரிசோதனையோட வந்திருக்கீர்கள். சரியா? அப்ப இவ்வளவும் தான் 2ஆம் கேள்வி. பயாலஜிக்குள்ள வர கேள்வி. அப்போ ஒளித்தொகுப்பு, அடுத்தது பாகுபாடு, அடுத்தது இந்த மாப்பொருள் சம்பந்தப்பட்ட பரிசோதனையோட ஒரு கேள்வி வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் என்ன செய்யலாம்? இந்த பாகுபாடு, ஒளித்தொகுப்பு பரிசோதனைகள் ஏதாவது வந்து அங்கால இந்த 1ஆம் பாடத்துக்குள்ள வர ஏதாவது பரிசோதனைகளை பத்தியும் கூடுதலா வரலாம். ஏன்னா, இப்ப போன வருஷ பேப்பர்லயும் 1ஆம் பாடத்த பத்தி வந்து. இது இந்த வருஷமே என்ன செய்யலாம்? 1ஆம் பாடத்த பத்தி கொஞ்சம் எடுக்கலாம். ஏன்னா இடையில முன்னுக்குள்ளதுகள்ல குறைவா இருக்கிறபடியால, இந்த முறை என்ன செய்யலாம்? 1ஆம் பாடத்துல இருக்கிற சில விஷயங்கள் 10ஆம் ஆண்டுல 1ஆம் பாடம். இந்த உயிரியல் மூலக்கூறுகள் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் என்ன செய்யலாம்? போடலாம். இப்படி பரிசோதனைகள் ஏதாவது போடலாம்.